அவருடைய அன்புல, அவருடைய சிநேகத்துல, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ வாழ ஆரம்பிச்சுன்னா ஆமே எல்லாம் காடுகளில் நடக்குது. எல்லாம் எல்லாமே ஆமே உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்றாங்க. இல்ல ஆமே இல்ல. அப்ப ரிஜெக்ட் லிஸ்ட்ல கிடைக்கிறத பார்க்காத. ஆமே நீ எது லிஸ்ட்ல இருக்க அதை பாரு அப்படின்றாங்க. அல்லேலூயா ஆமே அல்லேலூயா ஆமே. அதான் இந்த அன்புள்ளவங்க உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? தவிக்குது அப்படியே, டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படியே. எவனாவது கொடுப்பானா? ஏன் இருக்கீங்க? அல்லேலூயா. கொடுக்கிறவர்கள் அப்படிங்கிறது அநேக சாதிகளுக்கு, அநேக நாடுகளுக்கு கடன் கொடுக்கிறவர் அப்படிங்கிறது ஏந்திர கையில் ஆமே தவிக்கிற கையில். குடும்பங்கள்ல அந்த அன்பு இல்லாதனால கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிள்ளைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆமே நானும் என் வீட்டார் மேல கர்த்தரை செய்வோம். வந்து பாரு, உன் பிள்ளையை கூட்டிட்டு வந்து பாருங்க. ஆமே உன் கணவரை கூட்டிட்டு வந்து பாரு. ஆமே நானும் ஜெபிக்கிறேங்க. ஆமே தேவனுடைய அதுக்குள்ள வந்து ஜெபம் தேவனுடைய ஆமே அந்த வைராக்கியத்துல வந்து ஜெபம் பண்ணி பாரு. வைராக்கியமா ஜெபம் பண்ணி பாரு. ஆமே எலியா நேசனா ஆமே இந்த 3 வருஷம் மழை பெய்யக்கூடாது, 3 வருஷம் மழை பெய்யக்கூடாது அப்படின்னா வைராக்கியமா ஜெபிச்சு. ஆமே எலியா ஆக தீர்க்கதரிசி 450 தீர்க்கதரிசி சொன்னாங்க. அப்படியே என்ன செய்யணும்? வைராக்கியமா சொல்லணும். ஆமே தேவனுடைய ஆமே நாமத்தை, ஜீவனுள்ள நாமத்தை ஆமே அப்படி வைராக்கியமா சொல்லணும். ஆமே ஜீவனை கொண்டு சொல்கிறார் அப்படி. ஆமே அவர் எனக்கு உயிரை கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாரு? நான் வைராக்கியமா இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டுவது தான் உயிரை கொடுத்துட்டு போயிருக்காரு. சும்மா அல்ப சத்தமான காரியங்களுக்கு கர்த்தர் உயிரை கொடுக்கல. நான் பெரிய அதிகாரியா இருக்கணும். ஆமே நான் பெரிய ஆமே ஆளுகை செய்யணும். அதுக்கு தான் உயிரை கொடுத்துருக்கிறேன். உயிரை எந்த கடவுளால் கொடுத்துருக்கா? எந்த மனுஷனா கொடுத்துருக்கா? ஆமே இல்ல உன்னுடைய கணவர் ஆமே நீ வியாதியில் இருக்கும்போது ஆமே பெட்டில வந்து உன் கூடயே 24 மணி படுத்துக்கிட்டாரா? இல்ல நீ பெட்டில இருக்கும்போது உன் பிள்ளைங்க வந்து 24 மணி படுத்துக்கிச்சா? அதெல்லாம் அது போல பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. உனக்கு விளைவுகள் யாரு? கர்த்தர். நீ படுத்தாலும் நடந்தாலும் உன் கூட படிக்கிற எந்திரிக்கிற அவர் அந்த அற்புதங்க ஆமே வளர்ந்துக்க அப்படிங்கிறார். உலகத்துல எல்லாத்தையும் உன்னை கைவிட்டு போயிடும், ஏமாத்திட்டு போயிடும், தொட்டுட்டு போயிடும். இவருக்குள்ள வந்து இருக்கிறார். மிக்கலாய்க்க செட்டாய்க்க அல்லேலூயா ஆமே சொல்றாரு. ஆமே அப்ப வசனம் வந்து இந்த உலகத்துல பணம் அப்படி குடிக்கிற மாதிரி கிடைக்குது. நீ வசனத்தை பயன்படுத்த பணத்தை ஆமே அப்படியே பணம் அறந்து வந்து கண்டிப்பா ஆமே. எளியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாங்க? வறட்சிங்க 3 வருஷம் மழை பெய்யல. என்ன செய்யறாங்க? பாகத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படியே பறந்து வந்து சாப்பாடு கொடுக்கு. காலையில ஈவினிங் மார்னிங் அதுக்கு கறியோட. இதெல்லாம் உலக சாட்சியமா? இதெல்லாம் உலகத்துல கொடுக்க முடியுமா? ஆனா உன் கர்த்தர் ஆமே சாப்பாட்டை அப்படி பறக்க வச்சு உன் தட்டுல போடுவோம். ஆமே கொரோனா அத்தனை உயிர்கள் போச்சு. ஆனா உன்னை வாழ வச்சு உயிர் உயிர் இதுதான் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனா வாழ்வை கொடுக்கிறவங்க. நீ மறிக்கவே மாட்டாய், பிழைக்க. இயேசுவை விசுவாசிக்க. ஆமே விசுவாசிக்க இப்படி உட்கார்ந்திருக்கிறாருல்ல, எல்லாத்தையும் தலையில மாத்துறாருங்கிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாம் ஒரு பக்கம் திருப்புகிறாருங்கிற கர்த்தர். அல்லேலூயா ஆமே. அப்ப 5வது வருஷம் அக்கிரம
அப்படி திருப்பி கொடுக்கணும் வச்சுக்க. ஏன்னா நாங்க தான் கொடுக்கணும். ஊழியனா இந்த உலகத்துக்கே வெளிச்சம் அப்படிங்கிறாங்க. ஊழியத்துல இந்த பணத்தை செலவு பண்ணணும். ஆமே அல்லேலூயா. ஊழியத்துல ஒன்ன சரிபார்த்து பணத்தை ஆமே பெரிய பெரிய கோடிகளை வாங்கணும், லட்சங்களை வாங்கணும். அந்த ஊழியக்காரருடைய அழகு, அந்த ஸ்டைலே, கர்த்தருடைய ஸ்டைலே அதான். மீத எடுக்க வைக்கிறது, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. ஆமே பணத்துக்கு ஊழியத்துல குறைவே இருக்கக்கூடாது. ஆமே பல கோடிகளை கர்த்தர் ஊழியத்துக்காக வைத்திருக்கிறார். பல லட்சங்களை கோடிகளை தங்கத்தை ஆமே புதையல வசனமா வச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை இந்த மறைபொருளை ஆமே வெளியில கொண்டு வரும்போது புதையல அப்படி தோண்டி எடுத்தவர் உனக்கு தான் சொந்தம் சொல்றாரு. அக்கிரமங்களில் மறித்தவர்களாக நம்மை கிறிஸ்துவுடனே கூட அப்ப என்ன செஞ்சாரு? கடவுளே என்னது அவரோடு கூட என்ன செஞ்சாரா? உயிர்ப்பித்தார், உழைக்க வச்சிட்டார். பிழைப்புக்குள் வந்துட்டீங்க, வாழ்வுக்குள் வந்துட்டீங்க, வசதிக்குள் வந்துட்டீங்க, சுகத்திற்குள் வந்துட்டீங்க. உயிர்ப்பித்தார்னா உயிர்ப்பியா அப்படியே நோயோட இருக்கிறது, அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறது. ஆமே அதிகாரி அம்பாசிடர், அல்லேலூயா. அம்பாசிடர் அதிகாரி, அல்லேலூயா. எப்படி அப்படி அதிகாரி சொல்றாரு? உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால ரட்சிக்கப்பட்டீர்கள்? ஆமே இந்த கிருபை உனக்கு உன்னுடைய தாழ்ச்சி, உன்னுடைய வெறுமை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் மாத்திரமே தான் ஆமே சொல்ற பாருங்க. ஆமே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இல்லாட்டி ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ணிடவே மாட்டாரு. இன்னைக்கு பந்தோட பந்தோட இன்னைக்கு ஏதோ ஒரு சினிமா தியேட்டர்லயோ இல்லாட்டி உங்க சொந்த பந்தங்கள் வீட்லயோ ஏதோ ஒரு கல்யாண வீட்லயோ ஏதோ ஒரு கல்யாணத்திலயோ ஏதோ ஒரு காது குத்துக்கு இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு எங்க வந்தீங்க? ரட்சிப்புக்குள் வந்தீங்க. ஆமே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, இந்த கிருபை இருந்துச்சுங்க, இந்த கிருபை உங்ககிட்ட இருக்கு. இந்த கிருபை உலகத்துல எல்லாம் சரண்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே சரண்டர் அப்படின்ட்டாங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு. ஆமே அதுதான் பணம், அதுதான் உனக்கு நித்திய வாழ்வை கொடுக்க போகுது. இந்த உலக வாழ்க்கையில 80 வருஷம் வாழ்க்கை, அதை பார்த்துட்டு கோட்டை விட்டுறாத இயேசுவை, அதை பார்த்துட்டு வசனத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த பணத்தை, இந்த தங்கத்தை, ஆமே இந்த வைரத்தை கோட்டை விட்டுறாத. ஆமே அல்லேலூயா. நீ கோட்டையே ஆளுகிற கதை. ஆமே ராஜா ராஜா ராஜரிகமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமே இப்படி போட்டு விட்டாரா? ஒரே ஆண்டவர் ஒரு உண்மையை சொன்னார். அதை பார்ப்போமா? அதை பார்த்து முடிப்போம். லூக்கா 15:11 106வது எடுங்க. ஆண்டவர் எல்லாமே கொடுத்து மொத்த போட்டு விட்டான். அவனுடைய நிலைமை என்ன பாருங்க. 106வது எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு 2 குமார், ஒரு பணக்காரனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை என்ன செஞ்சான்? ஆமே அவர்கள் இளையவன் கடைசி பையன் வந்து என்ன செஞ்சான்? அவங்க அப்பாவை பார்த்து, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். நீ சொத்துலாம் சேர்த்து வச்சிருக்கல, இன்னொரு பையன் பெரிய பையன் இருக்கல்ல, அதுல பெரிய பையனுக்கு எனக்கும் என்ன செய்ய அப்படி சொத்தை பிரிச்சு வச்சிருக்கான். அல்லேலூயா. நீ சொத்துக்காக தான் உலகத்தை கொலை செய்யலாம், என்னென்னமோ பண்றாங்க. அல்லேலூயா. பணத்துக்காக, சொத்துக்காக. அதுக்கு உலகத்துல எல்லாத்தையுமே போட்டு நினைக்கிறான். என்னமோ இதை தூக்கிட்டு அப்படியே கடவுள்கிட்ட போகும்போது அவன் கடவுள்கிட்டே போக மாட்டான். ஏற்கனவே நாம தான் போகிறோம். அல்லேலூயா. அப்ப அவரே சொத்து, அதனால அவரை சொத்துன்னு சொல்றோம். நம்ம இந்த உலக சொத்தெல்லாம் இந்த ஆசையை எல்லாம் இங்கே விட்டுட்டு போகிறோம். ஆமே. ஆனா ஆசை இருந்தாதான், பணம் இருந்தாதான் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறாங்க. அந்த பணமாவே அவர் மரியாதையா இருக்கிறாரு. நீங்க வணங்குகிற கடவுள் சொல்ற பாருங்க. அவர் இளையவன் தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு, சரி பையன் கேட்டுக்கலாம், எல்லாத்தையும் கேட்கல, வெட்டு 1 துண்டு 2 2 பேரும் அண்ணன் 2 பேரும் வெட்டுக்கிறாங்க அப்படின்னு
சொல்லிட்டு என்ன செய்யறது, இளைய பையனுக்கு கொடுத்துட்டான். எனக்கு இந்த சுட்கேஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு துணியை, ஏன் துணியை என்கிட்ட கொடு, ஒரு பைசா கூட உனக்கும் எனக்கு ஒட்டு இல்லை உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா எல்லாம் வாங்கிட்டு பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாத்தையும் சேர்த்து நாமே தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்னதுன்னா பக்கத்துல இருந்தா எவ்வளவு என்ன செய்வானுங்க, ஆமே இது பண்ணிக்கிறது தூரமா போயிட்டாங்க, யாரும் கண்ணுக்கு படாம. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஊர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு செலவு பண்ணணும் உனக்கு செலவு பண்ணணும் பண்ணிட்டு ஆமே எனக்கு ஒரு இது வாங்கி கொடுறா, எனக்கு ஒரு அது வாங்கி கொடுறா, போன மாசம் நான் உனக்கு பாக்கி வச்சேன், இந்த மாசம் நீ எனக்கு பாக்கி வைக்கிறேன், எல்லா காசும் காரி போனே தூர தேசத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமே தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்ட துன்மார்க்கம். ஆண்டவர் அப்படிதான், ஆண்டவர் நினைச்சா அவருடைய அன்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவருடைய படைப்பாவே ஆமே அவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய படைப்புகள் ஆமே. இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், உலகத்தை பார்த்து பார்த்து எல்லாத்தையும் துன்மார்க்கமா செலவு பண்ணி உலகத்தை பார்த்து பார்த்து கோட்டை விட்டோம், செலவு பண்ணுறாரு கோட்டை விடும். ஆதியில் இருந்த அன்பை விடுவது, ஆதியில சர்ச்சைக்கு வரும்போது நல்லா ஆமே ஆமே அப்போ வந்து கடவுள் மேல பயங்கர அன்பு, ஆமே நல்ல அந்நிய பாசையில ஜெபம், ஆமே பரங்கள் வல்லமைக்காக ஜெபம், ஆமே எல்லா மீட்டிங்கும் ஆமே லீவ் போடாம வந்துடுது, ஆமே நேரம் வந்து ஆலயத்துல வந்து பாய் போடுறது, சேர தொடச்சு வைக்கிறது, இந்த காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வளர 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 பழைய துணி கதவு துணி அப்படி கழுதை கட்டியா குட்டி செவச்சு கழுதை கட்டிச்சு எங்க இருப்பான் கிறிஸ்துவாங்க. நீங்க எப்படிதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஆமே அன்பு விட்டுட்டோம், அவன் செலவழித்த பின்பு ஆமே ஆஸ்தியை அழித்து போட்டான், எல்லாத்தையும் முடிச்சுட்டான். எனக்கு வல்லமை இருக்கு, வரங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, பக்தா ஆமே விசுவாசிகளை மதிக்காத நிலைமை, ஊழியக்காரரை மதிக்காத நிலைமை. அல்லேலூயா. ஆமே ஒரு ஊழியக்காரனா ஒரு சபைக்கு எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா? அல்லேலூயா. அப்படியே அவன் தாங்க அந்த சபைக்கு மேற்பட கத்த வச்சிருக்கிறார், சத்தமா கத்த வைத்திருக்கிறார், கத்துடைய வார்த்தையை வைத்திருக்கிறார், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும். ஊழியக்காரர் சொன்னா கண்டிப்பா கீழ்ப்படியும். அல்லேலூயா. கடவுளே நேரடியா வந்து பரலோகத்துல எனக்கு பேச வைக்கிறார். ஆமே ஒரு மனுஷனை கொண்டு அவனை ஊழியக்காரனாய் உருவாக்கி அவனுக்கு அந்த ஆமே அந்த வல்ல வரங்களை கொடுத்து ஆமே அவர் அழைச்சாதான் வந்து நிக்க முடியும். அல்லேலூயா. அதான் செய்கைகளையும் எண்ணங்களையும் உண்டாக்கு, அவர் உண்டாக்குனதே இங்கே வரும். இல்லை நான் என்ன செய்வேன், பெயிண்டிங்ல ஒரு பெரிய ஓனரா இருக்கேன், அப்பயே நான் 30 பேரை வச்சு வேலை செஞ்சேன், மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. எங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 ரூபாய். உலகத்துல எந்த சந்துக்குள்ள கூட்டி எப்படி சம்பாதிக்கணும், எப்படி எல்லாம் ஆமே பணத்தை சேர்க்கணும், எல்லா ஐடியாவும் எனக்கு தெரியும். உண்மையான சாப்பாட்டுல அடிச்சு தூக்குவேன். ஆமே சாப்பாட்டுல எப்படி செய்யணும், இப்போ ஒரு ஹோட்டல் கடை வச்சா கூட மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு எல்லாம் டேரக்டா ஆண்டவர் கொண்டு படைச்சிருக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் கத்துக்குவேன். ஆமே மெசேஜ் கொடுக்கணும், அந்த மெசேஜ்ல எவ்வளவு ஆழமா போகணும் அவ்வளவு ஆழமா போவேன். பாட்டு பாடணுமா, ஆமே அதை எப்படி உங்களுக்கு அந்த பிரசன்னத்தை பண்ணணும், எப்படி அந்த கம்ப்யூட்டர் ஊத்தணும், ஆமே அதுக்குள்ள ஆழமா போவேன். இப்போ உலகத்துல போனா ஆமே இந்த உலகத்துல போனா என் வண்டியில என்ன ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், அதெல்லாம் பிரிச்சு மனசு கேட்குறேன். எல்லா வேலையும் கத்துக்கிறேன். 2020 மேட்ச் இல்ல பவுலிங்